உங்ககிட்ட அந்த மாதிரி பழைய மொபைல்லேருந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதுக்காக இப்போ மொபைல் ரிப்பேரிங் கடைக்கெல்லாம் நம்ம போக தேவை கிடையாது. இந்த மாதிரி மொபைல்லாம் எப்படி ஈஸியாக வீட்லேயே ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் வந்து இந்த மாதிரி 2 ஃபோனை எடுத்து அதை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி நம்ம வீடியோ போட்டோம். அதில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி வச்சு நான் வந்து கனெக்ஷன் கொடுத்தேன், நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. இதை வந்து நம்ம இப்போ ஆனாக செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக வழக்கம் போல் ஒரு பேட்டரி எடுத்து வைக்கிறோம், ப்ளஸ் மைனஸும் வச்சுட்டு இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆனாவில் நிறைய பேர் கழுவி ஊற்றுனீங்க, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. அதனால் வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகுது எல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பேட்டரி வந்து வோல்டேஜ் கம்மியாக இருக்குது, அதனால தூக்கி போடலாம். இந்த ஃபோனை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த நோக்கியா ஃபோனு. நான் போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 3.7 வோல்ட்டில் 1300 mAh லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துருக்கேன். இது வந்து மைக்ரோமேக்ஸ் கம்பெனி பேட்டரி. இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த நோக்கியா ஃபோன் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் பேட்டரியில் வந்து ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ப்ளஸ் மைனஸ் போன வாட்டி வந்து இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் வச்சுட்டேன். இந்த வச்ச கரெக்டாக மாற்றி வைக்கலாம். இந்த இடத்துல இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் வைக்கிறப்ப அவ்வளோதான், கரெக்டாக வச்சுட்டேன். இது வந்து இதான் வந்து ஆன் பண்ணுற பட்டன். இது வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. லைட் எரியுது, கீபேட் லைட்டு பார்த்தாலே தெரியும். மொபைல் வந்து ஆன் கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் பிரைட்னஸாக கொஞ்சம் லோவாக இருக்குது. பிரைட்னஸ் வந்து நாம் வந்து ஏற்றணும். அப்படின்னா அந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபோனை வந்து இப்போ வச்சிடலாம். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஃபோன் வந்து எடுத்து ரெடி பண்ணோம். இந்த ஃபோன் வந்து லாவா கம்பெனியோட ஃபோனு தான். இந்த ஃபோனு வந்து ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அந்த பேட்டரியை வச்சு. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுற பட்டனை வச்சு ஆன் பண்ணுறேன். நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். ஆனால் டிஸ்பிளே வந்து வெள்ளையாக தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு இமேஜ் எதுவுமே தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காமெடியாக இருக்குது. இந்த டிஸ்பிளேவோட ஸ்டிப்பு வந்து பிஞ்சு போயிருக்கு பாதி. கரெக்டாக டிஸ்பிளே போகிற எல்இடிக்கான கனெக்ஷன் மட்டும் இருக்கிறதுனால தான் எல்இடி மட்டும் எரியுது. இது வந்து நம்ம ரெடி பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல. அதனால இந்த 2 ஃபோனையும் தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணோம். இப்போ இது வந்து நல்லா வேலை செய்யுது. ஆனால் பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளேக்கு வர அந்த ஒரு லைன் வந்து பிஞ்சு போயிடுச்சு ஸ்டிப்பு. நான் அந்த 2 மொபைலையும் வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து பூட்டிடலாம். முதல்ல வந்து இந்த லாவா மொபைலை வந்து நம்ம பூட்டிடலாம். இதில் ஸ்பீக்கரை வந்து இதே மாதிரி வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது இதில் வந்த போர்டு. இந்த பிளாஸ்டிக் வந்து இதுக்கு மேலே வந்துச்சு. இதே வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து வச்சிடலாம்.
அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து போர்டையை கரெக்டாக வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து இதோட கீபேடை வந்து வச்சிடலாம். இதே மாதிரி அதுக்கு அடுத்தது மேலே வர்ற மூடி இதையும் வந்து கரெக்டாக வச்சிடலாம். இந்த சின்ன வயிறு வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கு, ஆண்டினா வயிறு, இதையும் வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். அவ்வளோதான், நம்ம மொபைல் வந்து புதுசு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து செட் ஆகாது, அதனால் இன்னொரு பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லோக்கல் கடையிலேருந்து வாங்கின பேட்டரி தான். இதில் வந்து சார்ஜ் இல்லை. இதனால கம்பெனி பேட்டரி லாவா பேட்டரிக்கு, லாவா ஃபோனுக்கு லாவா பேட்டரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த பேட்டரியை வந்து வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபியூச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆனால் என்ன, அதில் டிஸ்பிளே தான் லைட்டு மட்டும்தான் எரியுது. இதை வந்து நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது, அதனால் நம்ம வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படும். அடுத்தது இந்த நோக்கியா ஃபோனு. இதே வந்து எப்படி சார்ஜ் மாதிரி போட்டிக்கிறேன். இது வந்து ஸ்பீக்கர் வந்து தூக்கி போட்டேன், ஏன்னா ஒர்க் ஆகலை. இந்த மொபைல் வந்து எப்படி சார்ஜ் மாதிரி வச்சிடுவேன். அடுத்தது வந்து கீபேட் வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து டாப் கேஸ், ஃபோனுக்கு மேலே வர டாப் முடி. அவ்வளோதான், இது வந்து போட்டு டைப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக வச்சு போட்டுட்டோம். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த பேட்டரி வச்சு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் இது வந்து நோக்கியா பேட்டரி வாங்கி போடணும். இந்த பேட்டரி கரெக்டாக இருக்கும், ஆனால் இது சூட் ஆகாது. ஏன்னா நோக்கியா ஃபோனுக்கு நோக்கியா பேட்டரி போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டரியெல்லாம் போட்டு சார்ஜ் ஏற்றினா பேட்டரி வந்து உப்பி போயிடும். அவ்வளோதான், இந்த லாவா, இந்த நோக்கியா, இந்த ரெண்டு மொபைல் தான் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணோம். இந்த மாதிரி நீங்களே ஈஸியாக என்னென்ன ப்ராப்ளம் ஃபீல்டில் செட் பண்ணிடலாம். நீங்கள் கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய்.